AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரள அரசை கண்டித்து குமுளியில் விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கண்ணா வழங்க கேட்கலாம். ரமேஷ் கண்ணா, புதிய அணை கட்டப்பட்டா என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் தாங்கள் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் அப்படின்னு விவசாயிகள் தரப்புல சொல்லப்படுது. வேற என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு இந்த முற்றுகை போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டு வராங்க? பிரியதர்ஷினி, நாம் தற்போது தமிழக கேரள எல்லையை இணைக்கும் குமுளி மலையடிவாரம் லோயர் கேம்பில் இருக்கிறோம். இந்த லோயர் கேம்பில் இருந்து தமிழக விவசாயிகள், குறிப்பாக தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் இணைந்த விவசாயிகள் தற்போது இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் கேரள அரசை, புதிய முல்லைப்பெரியாறு அணை கட்ட துடிக்கும் கேரள அரசை கண்டித்து அவர்கள் கண்டன ஊர்வலமும் போராட்டமும் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குமுளியில் முற்றுகை போராட்டமும் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தற்போது இன்னும் சில நொடிகளில் இந்த கண்டன ஊர்வலமானது லோயர் கேம்பில் இருந்து துவங்கி அந்த சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முல்லைப்பெரியாறு அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுக் நினைவிடத்திற்கு சென்றடையும். அங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது. பிரியதர்ஷினி, இந்த முல்லைப்பெரியாறு அணையானது கடந்த 1895ஆம் ஆண்டு ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னிகுக் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த முல்லைப்பெரியாறு அணை நீர் மூலம் தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்ட மக்கள் பாசன வசதி பெறுவதோடு இந்த குடிநீர் ஆதாரமாகவும் இந்த அணை திகழ்ந்து வருகிறது. 128 ஆண்டுகள் பழமையான இந்த முல்லைப்பெரியாறு அணையை உடைத்து புதிய அணை கட்டுவதற்கு கடந்த 1977ஆம் ஆண்டிலிருந்து கேரள அரசானது பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து வகுத்து வருகிறது. அந்த பல்வேறு திட்டங்களின் ஒரு பயனாக, அதாவது 2021ஆம் ஆண்டு புதிய அணைக்கான மதிப்பீட்டு திட்டத்தை, அதாவது விரிவான மதிப்பீட்டு திட்டம், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்வார்கள், அந்த டிபிஆரை தயாரித்து நாளை 28ஆம் தேதியான நாளை டெல்லியில் நடக்கும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் உயர்மட்ட நிபுணர் குழுவிடம் இந்த திட்ட அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு முல்லைப்பெரியாறு புதிய அணை கட்டும் கேரள அரசின் இந்த திட்ட மதிப்பீடு தயாரித்தலுக்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசின் ஒப்புதலின்றி புதிய முல்லைப்பெரியாறு அணை கட்டுவதற்கு தமிழகத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்று அந்த உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்தின் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே இந்த புதிய முல்லைப்பெரியாறு அணை கட்ட இயலும் என்பது ஒருபுறம் இருக்க, தற்போது இந்த புதிய முல்லைப்பெரியாறு அணை திட்டத்தை எதிர்த்து தமிழக விவசாயிகள் தற்போது இந்த கண்டனங்களை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஸ்டாலினும் கூட இந்த புதிய முல்லைப்பெரியாறு அணை திட்டத்தை கண்டித்து அதாவது இந்த மத்திய சுற்றுப்புற சூழல் மற்றும் இந்த வனத்துறையின் உயர்மட்ட நிபுணர் குழு இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது, கேரளாவின் இந்த திட்ட அறிக்கையை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினும் தனது கடிதம் வாயிலாக தனது கண்டனத்தை அதாவது அந்த கண்டனம் மூலம், தனது கடிதம் மூலம் தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த புதிய முல்லைப்பெரியாறு அணை திட்டம், புதிய முல்லைப்பெரியாறு அணை கட்டுவதற்கு இந்த எதிர்ப்பு தெரிவித்து தற்போது இந்த ஊர்வலமும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் நடக்க இருக்கிறது. பிரியதர்ஷினி, முல்லை பெரியாறு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்காங்க. தமிழக அரசு தரப்புல இருந்தும் தொடர்ந்து எதிர்ப்பு குரல்கள் அப்படிங்கிறது எழுந்து வருது. கடிதம் வாயிலாக இருக்கட்டும், பல்வேறு வழிகளில் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ் கண்ணா. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.